சிவன் கோவிலை சூறையாடிய மர்ம நபர். கோவில் பொருட்கள், சிலைகள் உள்ளிட்ட பொருட்களை தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேம்பாக்கம் அடுத்த வேதகிரீஸ்வரர் நகர் பகுதியில் 4000 ஆண்டுகள் பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் பிரதோஷம், சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்படும். மேலும் தினசரி 3 கால பூஜைகள் நடைபெற்று ஊர் பொதுமக்களால் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் வழக்கம் போல நேற்று இரவு ஆருத்ரா தரிசனம், சிறப்பு பூஜை முடிந்த பின்னர் கோவிலை அடைத்து சென்றனர். அதிகாலையில் கோவிலை திறக்க வந்தபோது பார்த்தபோது கோவிலில் உள்ள அனைத்து பொருட்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருந்தது. மேலும் கோவில் பிரகாரத்தை சுற்றியுள்ள சிலைகளும் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த அருகில் இருந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு சிசிடிவி ஆதாரத்தினை எடுத்து சென்றனர். இந்த நிகழ்வு காரணமாக முதற்கட்ட காவல்துறையின் விசாரணையில் தீயிட்டு கொளுத்தியவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்று தெரிய வந்துள்ளது. ஆருத்ரா தரிசனம், சிவனை வழிபட்டால் கோடி புண்ணியம் என்று காலை கோவிலுக்கு வந்தவர்கள் பொருட்கள், சிலைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். தெரிஞ்சிருக்குது இல்ல, அப்ப இன்னும் போய் பண்ணுவான்னு அவங்களுக்கு தோணி இருக்குது இல்ல. நம்ம ஒரு மாசமா சொல்லிட்டு ஊர்ல நல்லா இருக்கணும். அதுதான் அந்த லைட் போறேன். இந்த கேமராக்கு வரது கோவாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் ஃபியூச்சர் அகாடமியில் பயின்ற 8 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 6 மாணவர்கள் வெள்ளி பதக்கமும் வென்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சென்னை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவா மாநிலம் காலிகேட் பகுதியில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் சென்னையை சேர்ந்த ஃபியூச்சர் அகாடமியில் பயின்ற மாணவர்கள், நிறுவனரும் பயிற்சியாளருமான ரங்கராஜன் தலைமையில் கலந்து கொண்ட மாணவர்கள் 8 பேர் தங்கப்பதக்கம் பெற்று முதல் பரிசும் 6 வெள்ளிப்பதக்கம் பெற்று 2ஆம் பரிசு வென்று வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். சென்னை ரயில் நிலையம் வந்த கராத்தே வீரர், வீராங்கனைகளுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தன மாலை, சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஃபியூச்சர் அகாடமியின் நிறுவனர் ரங்கராஜன் பேசுகையில், கோவா மாநிலம் காலிகேட் பகுதியில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொண்டனர். இதில் எனது மாணவர்கள் முதல் மற்றும் 2ஆம் பரிசு பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். போட்டியில் ஃபார்ம் 1 தரப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் எதிர்கால படிப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதற்காக இந்த சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டதாகவும், அரசு கராத்தே போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களை ஊக்குவித்து வேலை வாய்ப்புகள் பெருக்கவும் விளையாட்டுத் துறைக்கு அரசு மேலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். டோர்னமெண்ட்டுக்காக போயிருந்தோம். இதுல கிட்டத்தட்ட 200க்கும் மேல மாணவர்கள் வந்திருந்தாங்க பல நாடுகள்ல இருந்து. அதுல என்னோட மாணவர்கள் 8 பேர் ஃபர்ஸ்ட் பிரைஸும் 6 பேர் செகண்ட் பிரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுல ஃபார்ம் 1 சர்டிபிகேட் எங்களுக்கு தராங்க. அந்த சர்டிபிகேட்டுக்காக தான் நாங்க போயிருந்தோம். அந்த ஃபார்ம் 1 சர்டிபிகேட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது வச்சு நீங்க ஒரு காலேஜ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா உங்களுக்கு டொனேஷன் இல்லாம போக முடியும். அதுக்காக செங்கல்பட்டு ஊராட்சி பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர்களை வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் மணப்பாக்கம் ஊராட்சியில்
ஊராட்சி மன்ற தலைவராக ரஞ்சித் குமார் பதவி வகித்து வருகிறார். அவர் மணப்பாக்கம் ஊராட்சி, ஆதனூர் ஊராட்சி, மாம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கேலண்டர்களை வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர்களை பொதுமக்களுக்கு மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் திமுக கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கத்தி போட்டு வந்து காலன் போட்டாடு. மதுராந்தகம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் எம்பி திடீரென உண்ணாவிரதம் மேற்கொண்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாதிரி ஊராட்சியில் முன்னாள் காங்கிரஸ் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அந்த பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களை சந்தித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஜனவரி 5ஆம் தேதி முதல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கி இருக்கின்ற மோடி அரசாங்கத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெறவுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியுள்ளனர். ஆனால் வேலைவாய்ப்பை உறுதி செய்யவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் பணி தளத்தில் வங்கி பணியாளர்கள் ஒருவர் நேரடியாக வந்து சம்பளம் வழங்கப்பட்டது. மத்திய அரசு நிதி 60%, மாநில அரசு நிதி 40% என்ற திட்டத்தை கைவிட வேண்டும். மாநில அரசை நசுக்கும் திட்டமாக உள்ளது. இதனை கைவிட வேண்டும். நீக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் பெயரை மீண்டும் சூட்ட வேண்டும் என பேட்டியளித்தார். பின்னர் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு சென்றார். பழனி அருகே தாவேகா சார்பில் வேலு நாச்சியார் கட்டபொம்மன் பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பச்சுள்ள நாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வேலு நாச்சியாரின் 296வது பிறந்தநாள் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ராமகிருஷ்ணன் தலைமையில் கட்டபொம்மன் மற்றும் வேலு நாச்சியாரின் திருவுருவ படங்களுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன், மாவட்ட இணை செயலாளர் சிவா, நகர செயலாளர் மிதுன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் அஜித்குமார், மதன், மகேஸ்வரன், தினேஷ்குமார், விக்னேஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வேலு நாச்சியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சரிண்ணா சரி. அடுத்து போடுங்க. கேமரா கொஞ்சம் வைங்க முன்னாடி. ஆமாம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் 700 இடங்களில் கிறிஸ்துவர்கள் மீதும் தேவாலயங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதை கண்டிக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ்
கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் 700 இடங்களில் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும், தடுக்க தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும், தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உபா சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார் கூட்டணி கட்சியினர், கிறிஸ்தவ பாதிரியார்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் 700 இடங்களில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும், தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்திய மதவெறி கும்பலை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் தாம்பரம் சண்முக சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர், கூட்டணி கட்சியினர், கிறிஸ்துவ தேவாலயத்தை சேர்ந்த பாதிரியார்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐக்கிய சபையினுடைய தலைவர் பேராயர் மதவெறி கும்பலை கண்டித்து மனிதநேய 134 பேரை தாக்கியிருக்கிறார்கள். இது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவம் தான் படிப்பை கொடுத்திருக்கிறது. இந்துக்கள் முகமக்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமியர்களை பாதுகாக்க. யார் இந்த நாட்டினுடைய மதவாத பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பது? ஆண்டிப்பட்டியில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத மின் மயானம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறும் அவலம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் 50,000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மயான பகுதியில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் மின் மயானம் அமைக்க கோரி ஆண்டிப்பட்டி நகர் பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மின் மயானம் அமைக்க 1 கோடி ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக பணிகள் தொடங்கி சில மாதங்களிலேயே மின் மயானம் கட்டி முடிக்கப்பட்டது. விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் மின் மயானம் கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை 4 ஆண்டுகள் ஆன பின்னரும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் ஒரே நாளில் 3 அல்லது 4 நபர்களை மயானத்தில் எரிப்பதற்கு மிகவும் சிரமப்படுவதாகவும், நீண்ட நேரம் காத்திருந்தும் எரியூட்டு கொட்டகைக்கு அருகிலேயே எரிக்க வேண்டிய அவல நிலை ஏற்படுவதாகவும், இதனால் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் கூறும் பொதுமக்கள் எரியூட்டு கொட்டகை மிகவும் சேதமடைந்து எந்த நேரமும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பயன்பாட்டிற்கு வராத மின்மயான கட்டிடத்தை சமூக விரோதிகள் தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் மின் மயானத்தில் அமைக்கப்பட்ட இரும்பால் ஆன ராட்சத புகை வெளியேறும் குழாய்கள் துருப்பிடித்த நிலையில் உள்ளது. மேலும் மின்மயான கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார சுவிட்சுகள் உடைக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் மின்மயான கட்டிடத்தை மது அருந்தும் இடமாகவும் சிலர் பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவான பின்னரும் மின்மயானம் பயன்பாட்டிற்கு வராததால் அரசு நிதி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மின்மயானத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்து போய் கீழே விழுகிற நிலைமையில் இருக்கு. மேலே பூரா இத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இதை பாருங்க, இப்படி கிடந்தா பூரா சாக்கடை கழிவுகள். இங்க மக்கள் வந்து நிக்க முடியல. இந்த தார் ரோட்ல வண்டி வாகனம் வர முடியல. இங்க பாருங்க, இதெல்லாம் எந்த விதத்துல பேரூராட்சி நிர்வாகமோ இங்க இருக்கிற எம்பி கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா? இன்னும் 2 பேர் செத்தானே எங்க வைப்பாங்க பாவம்? ஒண்ணுக்கு வரிசைக்கு இருக்கு, ஒண்ணுக்கு இடம் இல்லை, ஒண்ணுக்கு அங்க இருக்கிற. உட்காந்து சரக்கு அடிக்க. திண்டிவனம் காவல்துறையினர் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த இளைஞரை கைது செய்தனர். திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தீர்த்தக்குளம் மூங்கிலம்மன் கோவில் அருகே போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டிவனம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கௌதமன், காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்று சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த மதன் என்பவரின் மகன் 18 வயதான கௌரி சங்கர் என்பவரை சோதனை செய்ததில் அவரிடம் போதை மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. எனவே கௌரி சங்கரை கைது செய்து அவரிடமிருந்து 120
போதை மாத்திரைகள், சிரஞ்சி 6 மற்றும் NS சோடியம் குளோரைட் பாட்டில்ஸ் 2 கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மீன்வளத்துறை சார்பாக குடும்ப பெண்களுக்கான மீன் உணவு வகைகள் தயாரிப்பு விற்பனை குறித்த பயிற்சி. சிறப்பு மாற்று வாழ்வார திட்டத்தில் நடைபெறும் இப்பயிற்சியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை மீன்வளத்துறை சார்பாக உதவி இயக்குநர் அலுவலகத்தில் குடும்ப பெண்களுக்கு பிரத்யேகமான மீன் உணவு தயாரிப்பு மற்றும் விற்பனை பயிற்சி நடைபெற்றது. கிராமப்புற குடும்ப பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வண்ணம் தமிழக அரசின் சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் இப்பயிற்சி நடைபெறுகிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி துவங்கிய இந்த பயிற்சி இம்மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்பயிற்சியின் ஒரு கட்டமாக இன்று மீன் உணவு தயாரிப்பு மற்றும் உணவுகளை பாதுகாத்தல் குறித்த பயிற்சியை வைகை அணை மீன்வள உதவி இயக்குநர் சவுந்தர பாண்டியன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இப்பயிற்சியில் 6 வகையான மீன் ஊறுகாய், மீன் தொக்கு, மீன் ஃபிங்கர், மீன் போன்லெஸ், பல வகையான மீன் குழம்புகள், கிரேவி வகைகள் ஆகிய பல வகையான உண்பதற்கு தயார் நிலையில் மீன் உணவுகள் தயாரித்தல், மீன் உணவுகளை பதப்படுத்துதல் ஆகியவை குறித்து தமிழக அரசின் மீன்வளத்துறை மற்றும் தனியார் உணவு பாதுகாப்பு நிறுவன பேராசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். மேலும் தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அரசு துறைகளிடம் மீன் உணவுகளை தயாரித்து சுயதொழிலாக விற்பனை செய்ய விண்ணப்பித்து பெற வேண்டிய அனுமதி குறித்தும் அதற்கான சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்தும் விளக்கினர். பயிற்சி முடிந்து சான்றிதழ் பெறும் பெண்களுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் சுய தொழில் ஆர்வம் உள்ள குடும்ப பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை வைகை அணை மீன்வள ஆய்வாளர் கௌதமன், மணிகண்டன், உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன் செய்திருந்தனர். மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்த நாள் விழா ஆண்டிப்பட்டியில் அதிமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ படத்திற்கு தேனி மாவட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல் ஆண்டிப்பட்டி அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் ஆகியோர் தலைமையில் அதிமுகவினரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் காசிமாயன், ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் தலைமையிலான அமமுகவினரும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விருதாச்சலம் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. ஆருத்ரா தரிசனத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள ஆடல் வள்ளான் சன்னதியில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் காட்சியளிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேள தாளத்துடன் ஆருத்ரா தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் விருத்தாச்சலம் நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் பயின்ற மாணவர்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவா மாநிலம் காலிகட் பகுதியில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் பயின்ற 12 மாணவர்கள் பயிற்சியாளர் கிருஷ்ணினா தலைமையில் போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளுடன் நடைபெற்ற போட்டியில் 5 தங்கப்பதக்கம், 4 வெள்ளி பதக்கம் மற்றும் 3 வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். சென்னை ரயில் நிலையம் திரும்பிய வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தனமாலை, சால்வை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் கிறிஸ்டினா பேசுகையில், கோவாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் பயின்று பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் கிறிஸ்டினா பேசுகையில், கோவாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் பயின்ற எனது மாணவர்கள் முதல் மற்றும் 2ஆம் பரிசு பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். பல்வேறு நாடுகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். கடுமையான போட்டியில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், அரசு தரப்பில் பல்வேறு சலுகைகளை அறிவித்தாலும் அவை செயல்முறைக்கு வரவில்லை. எனவே அரசு அனைத்து விளையாட்டிலும் ஊக்கப்படுத்தும் விதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தை சார்ந்த என்னோட மாணவர்கள் அநேகம் பிள்ளைகள் முதலிடம் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்காங்க. அதன் மூலமா பிள்ளைகளுக்கான இந்த இரட்டை கம்பு சுற்று கொஞ்சம் கடினமா இருந்தது. ஆனா அதுலேயும் நம்ம பிள்ளைகள் சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல முறையில தேர்ச்சி அடைந்து பரிசுகள் பெற்றிருக்காங்க. கோரிக்கைன்னா இன்னும் பிள்ளைகளுக்கு எல்லா ஒதுக்கீடும் தந்திருக்காங்கன்றது வெறும் வார்த்தை வடிவில் தான் இருக்கே தவிர. ஆலப்பாக்கம் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம். பாக முகவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய MP செல்வம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றியம் சார்பாக ஆலம்பாக்கம் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மற்றும் பாக முகவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை ஏற்பாட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாக முகவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், வாக்காளர்களை அணுகும் முறைகள், வாக்குகள் சேகரிக்கும் முறைகள், குறைந்த வாக்குகள் பெற்ற இடங்களில் அதிக வாக்குகள் பெற மேற்கொள்ள வேண்டியவை, அதிக வாக்குகள் பெற்ற இடங்களில் இன்னும் அதிகமாக வாக்குகள் பெறுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன், பூத் எண் 311, BLA 2 பிரபு, கோபி, ஆலம்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அதுக்கு நம்முடைய கழகத்துறையெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுக்குள்ள சின்ன சின்ன மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, 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 வெற்றி வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, தமிழ்நாடு, தமிழ்நாடு. அவங்களாம் குறிப்பிட்ட வாக்கு வாக்கு சரியாக 100 நாட்கள் வருகின்ற பொழுது அந்த 100 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நான் சொல்ல கஷ்டமாக படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் காரணம். இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நரேந்திர மோடி அவர்கள்